சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். எபிரேயர் 1:1. பாவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் முதலில் தேவனின் தன்மையையும் அவருடைய நீதியையும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்தமானவர் மற்றும் முற்றிலும் நீதியுள்ளவர். அவருடைய இயல்பு நீதி. அவருடைய நீதியின் தன்மை அவரை பரிபூர்ணமானவர், தவறிழைக்காதவர், வலுவாதவர், நல்லவர் என்று பல்வேறு வகையாக வேறுபடுத்துகிறது. தேவன் தனது வார்த்தை மூலமும் அன்பின் செயல்கள் மூலமும் மனிதனுக்கு தம் நீதியை வெளிப்படுத்துகிறார், நிரூபிக்கிறார். ஆகவே இயேசு கற்பித்தபடி வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவருடைய நீதிக்கு முரணான எந்த ஒரு செயலும் எண்ணமும் பாவமாகும். எந்த ஒரு செயலுக்குரிய தீர்ப்பும் தேவனின் இயல்பினால் தீர்மானிக்கப்படுகிறது. தேவனின் இயல்பினை தவிர நல்லது எது, கெட்டது எது, சரி அல்லது தவறு என்று சொல்ல முடியாது. அதனால் தான் தீர்ப்பை சமூகத்திற்கு விட்டுவிட முடியாது. மனிதனுடைய தீர்ப்புகள் பலது தொடர்ந்து மாறுகிறது. உதாரணமாக, சில வாழ்க்கை முறைகள் அல்லது நடைமுறைகள் சரியானவை என்று சமூகம் கூறலாம். ஆனால் அவர்களின் மனசாட்சி அது தவறு என்று அவர்களுக்கு சொல்கிறது. ஆனால் அவர்கள் அந்த குரலை அடக்க முயற்சிக்கிறார்கள். மனசாட்சி என்பது மனித ஆவியின் குரல். அவர்கள் அதை புறக்கணிக்கும் போது அவர்கள் ஒரு சுமை மற்றும் அழுக்கு மனசாட்சியை நீண்ட காலமாக சுமக்கிறார்கள். சிலர் துரதிர்ஷ்டவசமாக அந்த நிலையில் மடிக்கின்றார்கள். தேவனின் இயல்புதான் நல்லது அல்லது கெட்டது, சரி அல்லது தவறு என்பதை தீர்ப்பதற்கான தரமாகும். நீதியையும் நன்மையையும் வெளிப்படுத்த தேவன் தம் இயல்பையும் சித்தத்தையும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நீதி என்பது பிதாவின் சித்தத்தையும் இயல்பையும் வெளிப்படுத்துவதாகும். இந்த எளிய ஆனால் அசாதாரணமான ஆழமான சொல் விளக்கம் நீதியின் மற்ற எல்லா விளக்கங்களையும் உள்ளடக்கியது. ஆகவே நம்முடைய நீதியானது பிதாவின் சித்தம் மற்றும் அவரின் இயல்பின் வெளிப்பாடாகும். பிதாவின் சித்தத்தையும் இயல்பையும் வெளிப்படுத்தவே இயேசு பூமிக்கு வந்தார். வெளிப்படுத்துவது என்ற வார்த்தையின் அர்த்தம் காண்பிப்பது, எடுத்து காட்டுவது, தெளிவுபடுத்துவது மற்றும் செய்து காட்டுவது. எபிரேயர் 1:3 இயேசுவை பிதாவின் வெளிப்படையான உருவமாக அறிவிக்கிறது. பிதாவின் பரிபூர்ணமான அடையாளத்தை, இயல்பை, சித்தத்தை வெளிப்படுத்தும் பரிபூர்ணமான வெளிப்பாட்டை இயேசுவுக்கு கொடுத்தார். அதுபோலவே நமக்கான தேவனின் திட்டமும் நோக்கமும் என்னவென்றால் பிதாவின் சித்தத்தையும் இயல்பையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதாகும். இதுவே உண்மையான நீதி. எல்லா இடங்களிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா நிகழ்வுகளிலும் பிதாவின் சித்தத்தையும் இயல்பையும் வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்களானால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். என்ன ஒரு மகிமையான ஊழியம், என்ன ஒரு உயர்வான வாழ்க்கை. இதை உங்கள் வாழ்வில் நிஜமாக ஆக்குங்கள். அல்லேலூயா. ஜெபம். அன்புள்ள பிதாவே, உமது வார்த்தையாலும் உமது அன்பின் செயல்கள் மூலமும் உமது இயல்பையும் சித்தத்தையும் எனக்கு வெளிப்படுத்தியதற்கு நன்றி. நான் உமது நீதியின் வெளிப்பாடு. நான் செய்யும் எல்லாவற்றிலும் உமது சித்தத்திற்கும் இயல்புக்கும் பரிபூர்ண செயல் வடிவம் தருகிறேன். உமது ஆவியின் வல்லமையால் உமது மகிமையையும் நீதியையும் என் உலகத்திற்கு வெளிப்படுத்தி உமது நோக்கத்திற்கு ஏற்ப நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Kasih Pastor Arselber. Karena tadi Pastor. Hallelujah, hallelujah. Karena tadi ulah.
Praise the Lord. Praise the Lord. And happy Easter. Happy Easter. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்று புதிதாக வந்த அனைவரையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். கரங்களை தட்டலாம். இன்று நான் எட்டர்னல் லைஃப் என்ற சின்ன வார்த்தைகள் எழுப்ப வந்திருக்கின்றேன். The eternal nature of his ministry. I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. Psalms 32 verse 8. தமிழ்ல பார்த்தோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நாங்கள் இன்று கொண்டாடும் இந்த ஈஸ்டர் சண்டே உயிர்த்தெழுந்த ஞாயிறு எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் இந்த நாளில் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு அவர் நினைத்திருந்தார். எங்களுக்கு நித்திய ஜீவன் வந்தது இந்த சண்டே தான், அதாவது உயிர்த்தெழுந்த ஞாயிறு தான். அதற்கு முதல் அவர் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்திருந்தாலும் அவர் இதை நோக்கமாக வைத்துதான் அந்த ஊழியத்தை செய்தார். எல்லா ஊழியம் செய்த ஊழியம் எல்லாம் தன்னை விசுவாசிக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த ஊழியம். ஆனால் அதற்கு முதல், அதாவது அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிற வேளையில் நடந்த காரியத்தால் தான் நாங்கள் இப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றோம். அதற்கு முதல் இருந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவரை பலவண்ணர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த நேரத்தில் நித்திய ஜீவன் கிடைக்கவில்லை. அது பவுலாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கவில்லை. நாங்கள் சிலாக்கியம் பெற்றவை என்றால் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றோம் இப்பொழுது. ஆமென். எங்கள் சபையில் ஆதார வசனம் பாஸ்டர் மாயன் அடிக்கடி சொல்வது, நமது மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ள வாசம் பண்ணதான் அந்த நித்திய ஜீவன். அது நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் அதை ஒரு ஏழாது. விசுவாசத்தால் தான் நம்ம நித்திய ஜீவனை பெறலாம். நாங்கள் அவர் எங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுகிற வேளையிலே எங்களை அவருடைய சேர உயிர்த்தெழ வைத்தார், அவருடைய கூட உயிர்த்தெழ வைத்தார். அதுதான் அந்த நாளில் இருந்தால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கும் நேரத்தில் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கின்றோம். ஆமென். அப்போ நாங்கள் யாராக இருந்தாலும் அதற்கு செய்த ஊழியக்காரர்கள் ஒருவருமே அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கவில்லை. ஆமென். If Moses, David, Isaiah, Job, King Solomon, Micah, or any of the prophets of old were to show up on the scene today, what will they say to us? If the Apostle Paul or Peter, James or John were to appear to you today to minister to you, what would they say? I can tell you what they would say to you. They would say to you exactly what's in their writings. They wouldn't say anything more because their ministries were sealed with those writings. They can't add to it, but with the Lord Jesus it's different. Amen. So நான் முதல் சொன்ன மாதிரி ஜீசஸ் செய்த ஊழியம் வித்தியாசமான ஊழியம். ஆனால் இவர்கள் எல்லாம் எது எழுத்திலே இருக்கின்றதோ அதைத்தான் சொல்லுவார்கள், அதைத்தான் ஃபாலோ பண்ணினார்கள். ஆமென். The difference with Jesus is that his death didn't end or seal his ministry. அவருடைய சாதாரணமாக ஒரு மாம்சத்தில் பார்த்தால் யாராவது இறந்தால் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஆனால் இங்கே அந்த இவருடைய இறப்பில் தான் எங்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. எங்களுடைய நித்திய ஜீவன் அங்கே தொடர்கிறது இல்லையா? ஆமென். Hallelujah. So he arose and continued his ministry till this day.
இன்றைக்கும் இல்லை, இன்னமும் அது தொடரப்போகும். He is alive. He is living with us. He is living inside us. That's why you got your eternal life. அவர் உங்களுக்குள்ளே வாழ்வதால நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றீர்கள் இல்லையா? ஆமென். So if the Lord Jesus were to appear to you today, he could say new things, but they will be consistent with what he already said. In John chapter 16 verses 12 to 15 says, he said, I have yet many things to say unto you, but you cannot bear them now. Howbeit, when the Spirit of truth is come, he will guide you into all truth. For he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall he speak, and he will show you things to come. He shall glorify me, for he shall receive of mine, and shall show it unto you. All things that the Father hath are mine. Therefore said I, that he shall take of mine, and shall show it unto you. Tamil Papam. That was John chapter 16 verse 12 to 15. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட அவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்குள்ளே இப்ப அவருடைய பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே வந்திருக்கின்றார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆமென். அவர் அங்கே சொன்ன மாதிரி அவர் உங்களை உங்களுடைய சகல காரியங்களையும் அவர் கவனித்து சகலத்தையும் அவர் அங்கே நடத்தி கொள்வார். ஆமென். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுடைய இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் தான் அது நடக்கும். அப்படி வேண்டாம் இல்லை. ஆமென். The difference between the Lord Jesus and the prophets and apostles of old is the eternal nature of his ministry. அதாவது இயேசு செய்த மினிஸ்ட்ரி வந்து நித்தியமான ஒரு ரகமான ஒரு மினிஸ்ட்ரி. அதாவது மற்றவர்கள் செய்வதை விட வித்தியாசமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. He sent the Holy Spirit to continue his ministry among us. அவர் பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் எங்களுடைய நித்திய ஜீவன் வந்திருக்காது. ஆமென். அவருடைய மினிஸ்ட்ரியும் தொடர்ந்து இருக்காது. ஆனால் இப்பொழுது அவருடைய மினிஸ்ட்ரி தொடர்ந்து இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை இங்கே அனுப்பினபடினார். அவர்தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தார், எங்களை வழிநடத்துகின்றார். ஆமென். His words possess an eternal relevance that transcends time and circumstances. He said of the Holy Spirit, he shall take of mine and show it to you. The Holy Spirit imparts the essence of Jesus' ministry to us, teaching us, speaking to us, and guiding us into all truth. This divine partnership ensures that the extraordinary ministry of the Lord Jesus endures in us, through us, and among us, even in this present age. Hallelujah. Prayer. Dear Father, thank you for the eternal nature of your ministry. I discern your voice amidst the clamor of the world, and I yield myself to the Holy Spirit who guides me into deeper revelation of your truth. I am indeed a conduct of your love and grace as you continue to transform
name, Amen. கரங்களை தட்டி ஹalleluya